சர்க்கம் 21. சீதை ராவணனுக்கு உபதேசம் செய்தது. குரூரமான ராவணன் இப்படி சொல்லக் கேட்டு சீதை மிகுந்த வருத்தம் அடைந்து தீனஸ்வரத்துடன் மெதுவாய் பதில் சொன்னாள். பர்த்தாவை விட்டு பிரிந்த துக்கத்தில் தவித்து அவரையே நினைத்து அழுது கொண்டு மகாதுஷ்டனான ராவணனை பார்த்து நடுங்கினாள். ஆனால் ராமனையும் சர்வகாலத்தில் தியானிப்பவளாய் அவருடைய சரணாரவிதங்கள் நீங்காத பக்தியுடன் பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றிக் கொண்டு ஒரு துரும்பை கிள்ளி அவனுக்கு தனக்கும் நடுவில் போட்டு அவனுடைய அறிவின்மையை நினைத்து சிறிதே நகைத்து அவனுக்கு பதில் உரைத்தாள். ராவணா, என்னிடத்தில் வைத்த ஆசையை விலக்கி உனது பாரியைகள் இடத்தில் வைப்பது நியாயம். மகா பாபிக்கு மோட்சம் கிடைக்குமோ? பிரம்ம ஞானிகளான விதோக ராஜார்களுடைய வம்சத்தில் பிறந்து கலங்கமற்ற ஆசாரத்தை உடைய சூரிய வம்சத்தில் புகுந்து சர்வலோகநாதனான ராமமூர்த்தியை பர்த்தாவாக அடைந்து அந்நிய புருஷனை ஸ்வப்னத்திலும் நினையாத நான் அல்ப மனிதர்கள் கூட நிந்திக்கும் பாபத்தை செய்வேனோ என்று அவனை அலட்சியம் செய்து, நானோ பதிவிரதை, பிறருடைய பாரியை, விலை கொடுத்து வாங்கக்கூடிய பாரியை அல்ல. சாதுக்கள் அனுஷ்டிக்கும் தர்மத்தையும் ஆசாரத்தையும் அனுசரி. இந்த விஷயத்தில் உன்னையே உபமானமாக வைத்து சொல்கிறேன். உனது பத்னிகளை பரபுருஷர்கள் கண்ணெடுத்து பார்க்காமல் வெகு ஜாக்கிரதையாக காப்பாற்றி வருகிறாய் அல்லவா? அப்படியே இதர புருஷர்களும் தங்களுடைய பத்னிகளை பிறர் நெருங்காதபடி ரட்சிப்பது நியாயம் அல்லவா? உன்னிடத்தில் பரம பிரீத்தி வைத்து உனது சகல இஷ்டங்களையும் நிறைவேற்றி காத்திருக்கும் பறைகளிடத்தில் உன் இஷ்டப்படி அனுபவிக்கலாகாதா? ஒருவன் தனது பத்னிகள் இடத்தில் திருப்தி அடையாமல் காமம் மீறி பரஸ்திரீகளை தொடர்ந்தால் அவனுக்கு இந்த சமயத்தில் அது ஹிதமாக தோன்றினாலும் முடிவில் ஆயுளையும் ஐஸ்வர்யத்தையும் தேஜஸையும் மனைவி மக்களையும் நல்ல கதியையும் நாசம் செய்யும். இந்த தேசத்தில் உனக்கு ஹிதத்தை உபதேசிக்கும் சாதுக்கள் இல்லையோ? நீ செய்யும் அககாரியத்தில் இருந்து உன்னை தடுப்பவர்கள் இல்லையோ? விபீஷ்ணன், அகம்பனன் முதலியவர்களிடமிருந்து அப்படி சொல்லக்கூடாது. ஆகையால் அவர்களுக்கு சிஷ்ரை செய்து நமஸ்கரித்து வணக்கமாய் அவர்களிடத்தில் தர்மங்களை நீ கேட்கவில்லையோ? நேற்று வந்த உனக்கு இது எப்படி தெரியும் என்றால், உனது புத்தி விபரீதத்தில் செல்வதே போதுமான அடையாளம் அல்லவா? பிறருடைய எண்ணம் பிரதட்சணமாய் தெரியாமல் இருக்க என் புத்தியை நீ அறிந்ததெப்படி என்றால், சாதுக்களால் நிந்திக்கத் தகுந்த உன் ஆசாரமே அதற்கு சாட்சி. உன் நடத்தை உன்னை மாத்திரம் அழிக்குமா? உன்னை அண்டியிருக்கும் ராட்சசர்களையும் வேறறுக்குமே. அவர்களுக்கு பரம ஹிதத்தை செய்பவன் போல் காட்டிக்கொள்கிறாய். ஆனால் அவர்களை நிர்மூலம் செய்ய எண்ணம் கொண்டு சாதுக்களின் உபதேசத்தை அலட்சியம் செய்கிறாய். அந்நியாயத்தில் ஆசை வைத்து புத்திஹீனனான அரசன் அடைந்த ராஜ்யமும் பிரஜைகளும் ஐஸ்வர்யமும் அழியும். இப்படி அந்நியாயத்தில் உள்ள நோக்கமுள்ள உன்னால் சகல ஐஸ்வர்யங்களும் பொருந்தி இந்த லங்கா ராஜ்யமும் இதில் வசிக்கும் கணக்கில்லாத ராட்சசர்களும் நாசமடைய போகிறார்கள். ஆராய்ந்து பாராமல் கொடிய பாபங்களை செய்து அவைகளால் நாசத்தை அடையும் மனிதனை பார்த்து சகல பிராணிகளும் சந்தோஷிப்பார்கள். அப்படி மகா பாபியான உன்னால் வஞ்சிக்கப்பட்ட உன் பிரஜைகள் குரூரமான ராவணன் தெய்வானுகிரகத்தால் நாசம் அடைந்தான் என்று சந்தோஷிக்கப் போகிறார்கள். உன் செல்வமும் ஐஸ்வர்யமும் எனக்கு ஒரு பொருட்டா? அவைகளை கொண்டு என்னை மயக்க பார்க்கிறாய்? உன் அந்த புறஸ்திரீகளுக்கு எஜமானியாக இருப்பது எனக்கு ஒரு மேன்மையா? சகல லோகங்களுக்கும் மங்களத்தை உண்டாக்கும் பொருட்டு ரகுவம்சத்தில் அவதரித்த மகாவிஷ்ணுவை விட்டு என்னை பிரிக்க முடியுமா? அவர் எந்த குலத்தில் அவதரிக்கிறாரோ அந்த குலத்தில் மகாலட்சுமியான நானும் அவதரிக்கிறேன். சூரியனை விட்டு அவருடைய தேஜஸை பிரிக்க முடியுமோ? நான் ராமனுக்கு உட்பட்டவள், ஜனகருடைய புத்ரி. யாருக்கும் பத்தினியோ? அவருடைய தேஜஸ் எல்லையற்றது. மாரீசன் உனக்கு உபதேசித்தது மறந்தாயா? பிரம்மா முதலிய சகல தேவர்களும் தங்களுடைய பதவியை அடையும் பொருட்டு பிரார்த்திக்கும் லோகநாதனுடைய வலது புஜத்தை அடைந்து அவரால் ஆலிங்கனம் செய்யப்பட்டு அதையே தலையணையாய் வைத்து தூங்கின நான் உன்னுடைய கிருபையால் சகல போகங்களையும் பெற்று பேரும் ஊரும் இல்லாத ஒரு அல்ப ராட்சசனான உன்னை சேர்ந்து உன் புஜத்தில் தலை வைத்து தூங்குவேனோ? மகா விரதங்களை அனுஷ்டித்து சித்தி பெற்ற தீரனான பிரம்ம ஞானிக்கு யோகவியாசரூபனான வித்தையை எப்படி தகுந்ததோ அப்படி மகாவிஷ்ணுவான ராமமூர்த்திக்கு
மகாலட்சுமியான நான் தகுந்த பாரியை என்றும். ராவணா, நான் வேறொருவருக்கு பாரியையாக இருக்கத் தகாதவள். அவரைப் பிரிந்து பிழைத்திருக்க மாட்டேன். ஆகையால் காட்டில் ஆண் யானையை விட்டுப் பிரிந்து தவிக்கும் யௌவன பருவமுள்ள பெண் யானையை அதனுடன் சேர்த்து வைப்பது போல் நீயும் ராமனைப் பிரார்த்தித்து இங்கே அழைத்து வந்து என்னை அவரிடத்தில் ஒப்புவி. ராவணா, திருடனும் பூமியில் அடி வைத்து நடந்தாலல்லவா திருட வேண்டும். ஆகையால் உனக்கு பூமியில் இருக்க இடம் வேண்டும் என்று விரும்பினால் அவருடன் சிநேகம் செய்வது யுக்தம். என் சத்ருவை சரணம் அடைவதை விட உயிரை விடுவதே நலம் என்று நீ நினைத்தால் அப்பொழுதும் நீ அவரையே அடைய வேண்டும். மற்றவர்களைப் போல் உன்னை சுகமாய் மரணம் அடைய விடுவார் என்று நினைக்கிறாயா? உன்னை உயிரோடு வைத்து உனக்கெதிரே உன் புத்திரர்களை, வம்சத்தையும் பிரஜைகளையும் சைனியங்களும் நாசம் செய்து பிறகு உன்னை சித்திரவதை செய்து கொள்வார். ஆகையால் அவரையே சரணமடை. இப்படி செய்தாலும் அவர் என்னை ரட்சிப்பார் என்று நீ என்ன நிச்சயம் என்றால், இதோ இருக்கும் இந்த மகா புருஷன் நீ செய்த அபராதங்களை எல்லாவற்றையும் மறந்து அவரை சரணம் அடைய விரும்பினதை பெரிதாக எண்ணி உனக்கு சகல மங்களங்களையும் தருவார். அவருடைய கோபத்தை தணிக்க வழி தேடு. நானும் உனக்கு வேண்டிய வரையில் சகாயம் செய்து அவரை பிரார்த்திக்கிறேன். சரணம் அடைந்தவர்களிடத்தில் அவருக்குள்ள பிரேமைக்கு எல்லை இல்லை. மனதில் கல்மிஷமில்லாத அவனை அவரிடத்தில் ஒப்புவித்தால் அவருடைய கோபம் தணியும். இப்படி செய்யாவிட்டால் நீ கோரமாக மரணம் அடைவாய். இந்திரனால் விடப்பட்ட வஜ்ராயுதத்திலிருந்து யமனுடைய கையிலிருந்து நீ தப்பினாலும் தப்பலாம். சகல லோகங்களுக்கு ஈஸ்வரனான ராமச்சந்திரன் கோபம் கொண்டால் உன்னை விடுவாரா? தேவேந்திரனால் பிரயோகிக்கப்பட்ட இடியின் முழக்கத்தைப் போல் சகல திக்குகளுக்கும் நடுங்கும்படியாய் அவர் கோதாண்டத்தில் நானேற்றும் ஓசையை சீக்கிரத்தில் கேட்பாய். ராம லக்ஷ்மணர்கள் பிரயோகிக்கப்பட்ட பானங்கள் அழகான கணுக்களுடன் நெருப்பு ஜுவாலைகள் கக்கும் மகா சர்ப்பங்களைப் போல் வந்து விழும் பார். அவை அழகான கழுகின் இறகுகளால் அலங்கரிக்கப்பட்டு இந்த லங்காபுரியில் இடைவெளி இல்லாமல் வந்து விழும் ராட்சசர்கள் கோடி கோடியாய் நாசம் செய்யும். கருடன் சர்ப்பங்களை கொத்திக் கொண்டு போவது போல் ராமன் என்ற மகா கருடன் ராட்சச சர்ப்பங்களை நிர்மூலம் செய்வார். பூர்வ காலத்தில் மகாவிஷ்ணு 3 அடிகளால் சகல லோகங்களையும் அளந்து அசுரர்களிடத்தில் கீர்த்தியை கொண்டு போனது போல் அதி சீக்கிரத்தில் என் பர்த்தா உன்னை வதம் செய்து என்னை அழைத்து கொண்டு போவார். ஒரு முகூர்த்தத்தில் ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சச வீரர்களுக்கு ஒருவராலும் அடிந்ததைக் கண்டு பயந்து கையால் ஆகாத நீ அவர்கள் ஆசிரமத்தில் இல்லாமல் வெளியில் போயிருக்கும் சமயம் பார்த்து அவர்களை யுத்தம் செய்து ஜெயிக்காமல் என்னை திருட்டுத்தனமாய் எடுத்து வந்தாய். புலியின் வாசனை அடிக்கும் இடத்தில் நாய் நிற்க முடியுமோ? புருஷ சிம்மங்களான ராமலக்ஷ்மணர்களோடு காற்றடிக்கும் இடத்தில் நீ நிற்கவும் முடியுமோ? அவர்களுடைய கண்ணில் பட்டு பிழைக்கவும் முடியுமோ? பூர்வ காலத்தில் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தில் ஒரு கையற்ற விருதாசுரன் 2 மகாபுஜங்களையும் இந்திரனுடன் எதிர்த்து யுத்தம் செய்ய முடிந்ததோ? அப்படி ஒருவனாலும் நீ அவ்விருவர்களையும் யுத்தத்தில் எதிர்த்து ஜெயமடையவும் முடியுமோ? இறப்பதில் சந்தேகமுண்டோ? சூரியனுடைய தீக்ஷமான கிரணங்கள் அல்ப ஜலத்தை எப்படி ஒரு நிமிஷத்தில் வற்ற செய்யுமோ அப்படி என் நாதனும் லக்ஷ்மணனும் பானங்களால் உன் பிராணை கொள்ளை கொள்வார்கள். குபேரன் வசிக்கும் கைலாசகிரியில் ஒளிந்து பார். நீ பூஜை செய்யும் பரமசிவன் அங்கே வசிக்கிறார். அல்லது வருண பகவானுடைய சபையில் ஒளிந்து பார். ராம பானங்கள் அங்கேயும் உன்னை துரத்தி கொண்டு வந்து சித்திரவதை செய்யும். காலம் குறுகின மகாவிருட்சம் இந்திரனுடைய இடிக்கும் தப்புனது உண்டோ? ஸ்ரீராம ஜெயம்.